உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திமுக ஆட்சியை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டை தகுதியில்லாத திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் ஆள்வதாக விமர்சித்தார். ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சரவணன், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சு ரவி ஆகியோரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த திமுக ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என்றும், தகுதியில்லாத திறமையில்லாத ஒரு முதலமைச்சர், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேள்வி எழுப்பினார். சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு வழங்க முடியாத முதலமைச்சரையும் திமுக ஆட்சியையும் விரட்டியடிக்க வேண்டும் என்றும், தங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டுவர தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில நானும் திருப்பி படிச்சு பார்த்தா ஒரு இடத்துல கூட இந்த மதுவை பத்தி ஒரு வார்த்தை கூட கிடையாது. மதுவை நாங்க விளக்குறோம், ஒழிக்கிறோம், படிப்படியா குறைக்கிறோம், எது ஒரு வார்த்தை கூட மது விளக்கோ மதுவை பத்தி ஒரு வார்த்தை திமுக தேர்தல் அறிக்கையில இல்லை. அதே தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட போதையை ஒழிப்போம், போதை பொருட்களை ஒழிப்போம், கஞ்சாவை ஒழிப்போம் ஒரு வார்த்தை கூட அந்த தேர்தல் அறிக்கையில இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தை உங்களுக்கு கொடுத்தார். இதே எடப்பாடி பழனிசாமி தான் உங்கள் பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும், அவங்க டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 10 வயசு 12 வயசு 14 வயசு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க இன்னைக்கு கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறார். காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முழு காரணம் முதலமைச்சர். அவங்க கட்சிக்கு வருமானம் வந்தா போதும்னு இப்படி ஒரு ஆட்சி நீடிக்க விடலாமா? விடுவீங்களா? இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி அரசு கல்லூரி